டு உரையாடல். நம்மளுடைய உரையாடல் ஷோல இன்னைக்கு வந்து சட்டம் என் கைகள் அந்த டீம் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். உண்மையிலே இப்படி டைட்டில் வந்து நாங்கள் மனசில் அப்படி வச்சு வைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வந்து நிறைய இன்னும் சட்டம் என் கையில் படத்தோடைய அப்டேட்லாம் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டீம் வெல்கம் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சதீஷ் சார் அண்ட் கேபிஒய் சதீஷ் அண்ட் டிரெக்டர் அண்ட் வந்து அஜய் சார் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிரெக்டர் சார்கிட்டேருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபில்மாக இருக்கும். இப்போ வந்து செகண்ட் எடுத்திருக்கீங்க, இது வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஃபில்மாக இருக்குது. ஸோ அந்த ஜேர்னர் வந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பிச் பண்ணுற மொமெண்ட்டை வந்து எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? யூஸ்வலாக ஒரே ஜானரில் ஒர்க் பண்ண பிடிக்காது. ஸோ நம்ம ஒரு காமெடி பண்ணிட்டோம், சரி அடுத்து வேறு ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு த்ரில்லர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் த்ரில்லர் சூஸ் பண்ணோம். அடுத்து வேறு ஜானர் தான் போவோம், திருப்பி த்ரில்லரை டச் பண்ண மாட்டேன். ஸோ இந்த டைரக்டர் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இது சூஸ் பண்ண. அவ்வளோ சதீஷ் ப்ரோவை அதில் பிச் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் ஏன்னா நீங்கள் அந்த ஃபிலிம்லேயும் வந்து சாரை வந்து ஒரு கமெடியனாக நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. எகெயின் வந்து இதில் வந்து ஒரு சீரியஸான ஒரு டோனில் அவரை வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்குல்ல. திருப்பி அதை நம்ம போன பதில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரே பேட்டர்னில் போகணுன்ற விருப்பம் எனக்கு இல்லைன்றதால எனக்கு ஒரு ஹீரோ வேறு ஒரு ஹீரோ த்ரில்லர் ரெகுலராக பண்ணுற ஒரு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து திருப்பி ஒரு த்ரில்லர் பண்ணுறதுல அதில் ஒன்றும் புதுசாக இருக்காது இல்லையா. அப்போ அவர் வந்து ஒரு நிறைய காமெடிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியஸ் ரோலாக ஒன்று பண்ணதில்லை. அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து படம் பண்ணும்போது படமும் புதுசாக இருக்கும். அதுதான் ஒரே ரீசன். சதீஷ் ப்ரோ, உங்களை வந்து பேக் டு பேக் நான் வந்து ப்ரொமோஷனில் சந்திச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது டாப் ஹீரோஸ் லெவலில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபிலிம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது சட்டம் என் கையில் அந்த படத்தோடைய டைட்டில் கேட்கும் போதே ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு கமெடியனாக நடிச்சிருக்கோம் அண்ட் வந்து ஒரு லீடிங் கமெடியனாகவும் அந்த ஃபிலிமில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு சீரியஸ் டோன் எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பண்ணலாம் இல்லை பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட், இல்லை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சிங்களா இல்லை பண்ணுவோம்? பொதுவாக இந்த த்ரில்லர் கதைகள் ரொம்ப பிடிக்கும். தேடி நான் த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்குறவன் தான். அதனால இந்த கதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பண்ணால் நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்ச கதையை நம்மளே இப்போது எனக்கு இந்த லகான் படம்லாம் பார்க்கும்போது அப்போ சொல்கிறேன், இந்த டீமில் நம்மளும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சில படங்கள் தோணும்ல, அந்த மாதிரி அது தோணும். ஸோ அப்படி பண்ணும்போது த்ரில்லர் கதைகள் எல்லாத்துலேயுமே நம்மளை பொருத்தி பார்ப்போம். சரி நம்ம இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆசை தான். ஸோ அது கரெக்டாக இந்த கதை வந்து செட் ஆகி வந்தது. ஸோ நமக்கும் புதுசாக இருக்குது அண்ட் கதையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ட்விஸ்ட்டும் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ட்விஸ்ட்டுகள் கூடிய த்ரில்லர் வந்து எப்போவுமே நல்லாவே இருக்கும். ஸோ அதனால இந்த படம் பண்ணலான்ட்டு. ஓகே, அவர் சொன்ன பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் நான் இதை பிச் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அந்த எண்டு ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், அது வரைக்கும் ஒருத்தன் பண்ணும்போது ஒரு 2-3 டைலாக்லேயே அது பயங்கர ஒரு நல்ல ஒரு தூக்கி கொடுக்கும் அந்த கேரக்டரை. ஸோ அது என்னன்றதை தான் அஃப்கோர்ஸ் படத்தில் அது நல்லா இதுவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுதான் பெரிய இதுவாக இருந்தது அந்த எண்டு ட்விஸ்ட்டு. அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கமெடியனாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. கமெடியனாக பண்ணுறது நல்லா இருக்கா இல்லை வந்து இல்லை நான் சீரியஸ் டோன் பண்ணியிருக்கேன் இது நல்லா இருக்கு? உங்களுக்கு எது நல்லா இருக்கு பார்க்க? இல்லை, எனக்கு ரெண்டுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. சொல்லி நீங்கள் பாவம் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நான் ஒரு ஆங்கராக என்ன ஒரு ஆடியன்ஸாகவும் நான் பதில் சொல்கிறேன். ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு. அது ஒரு ஜேர்னர், இது ஒரு ஜேர்னர். இல்லை, எனக்கு அதாங்க வந்து காமெடியன்றது அந்த ஒரு எமோஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் எல்லா எமோட்டும் பண்ணலான்றது ஹீரோவாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து காமெடி, ஆக்ஷன்னா இதுன்னு இல்லை, சீரியஸாக பண்ணுறதுமே சொல்கிறேன். அது ஸோ இந்த மாதிரி ஒரு முறைச்சி பார்க்குறது கூட நமக்கு பெருசாக அதில் இருக்காது. பட் அந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் கிடைக்குதுன்றதுனால எனக்கு இது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சீன் பண்ணும்போது வந்து ரொம்ப டிபிக்கலாக இருப்பா, எப்பா நான் காமெடி சீனே பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு மொமெண்ட்? இல்லை, எல்லாமே பிடிச்சிதாங்க பண்ணோம். அந்த மாதிரி என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி வந்து நமக்கு வந்து நம்ம அதுக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அதான் சும்மா இன்னும் ஃபிசிக்கலாக சில கஷ்டங்கள்னு சொல்லும்போது அதான் வந்து அங்கே ஏற்காடில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். செம்ம குளிர், டிசம்பர் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 மணி அந்த டைம் வந்து ஒரு ட்ராவல் ஷாட் எடுக்கிறோம். ஸோ 2 வீலர் ஓட்டிட்டு வரணும். அந்த டீசரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சின்ன ஸோ 2 வீலர் ஓட்டிட்டு அந்த டைம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஷர்ட்டு இந்த ஒரு ஷர்ட் தான் படம் பூரா இருக்கும். இதுதான். ஸோ நீங்கள் உள்ள ஸ்வெட்டர் போட்டுக்கவோ இல்லை போர்வகை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பயங்கர குளிரான ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் எவ்வளோ யார் என்னமோ பண்ணுறாங்க. உங்களுடைய முந்தைய படத்துலேயே நீங்கள் ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. பட் இதில் வந்து எமோஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப இதாக இருக்காது. பட் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக சில காட்சிகள் வந்து எடுக்கும்போது நான் இதுக்காக நான் மெனக்கெட்டேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு லுக்கில் உங்களை ரீவீல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக இருந்தது. அந்த மாதிரி விஷயம் இதில் நாங்கள் தான் ஆல்ரெடி சொன்னதான் நிறைய மெனக்கெட்டது எங்கன்னா டப்பிங்கில் தான் பயங்கரமாக. நீங்கள் கூட பார்த்தீங்களா மாஸ்டர்? நான் எடுத்ததை விட நான் அழற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அழும்போது ஓகே, டப்பிங்கில் அதை கரெக்டாக
கரெக்டாக பண்ணுறது ரொம்ப ஏன்னா ரொம்ப சாதாரணமாக அழகிற மாதிரி இல்லை, நிறைய வெடிச்சு அழகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு உண்மையிலேயே புதுசு தான். ஸோ அதை வந்து கரெக்டாக சிங்க் பண்ணி அழகிறது வந்து சில நேரங்களில் நாங்கள் அழுதுட்டு எனக்கு சிரிப்பெல்லாம் வந்தது. ஐயோ என்னடா அது, ஆமாம் ஆஹா இது இப்படி இல்லையடா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரிஜினலாக இருக்கும்போது தெரியாது, பட் படத்துலங்கும் போது ஒரிஜினலை விட வேற ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதுக்கு தான் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்படும். அந்த காரில் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு சவுண்ட் கொடுக்குறீங்க, அது எத்தனை டேக் போச்சு? அதெல்லாம் நிறையா டேக்லாம் மாணவரியாக போச்சு. ஏன்னா தெரியாது சார். அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டர் என்ன தேவையோ அதுதான் படத்தோட இதுன்னு வச்சோம். நம்ம என்ன தான் பண்ணாலும் அவரோட விஷுவல் தான் அந்த படமே, ஒரு இயக்குனரோட விஷுவல் தான் அந்த படமே. அதனால் டேக்ஸ்ன்றதுலாம் நிறையா போகும், 15-20 டேக்லாம் கூட போகும். பட் நம்ம அது நம்மளோட நல்லது தானே. நல்லா வந்துருச்சுன்னா வந்து டைரக்டர் போய் மட்டும் பாராட்ட போகிறது இல்லை, நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. பட் அவங்க தான் அதுக்கு மெயினான காரணமாக இருப்பாங்க. டேக் போகிறதுனால இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தில் அவர் இங்கே இல்லை. நடித்த ஒருத்தர் வந்து அவர் ரெகுலர் நடிகர் கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வந்து என்ன பண்ணார், இந்த படத்தில் ஒரு நண்பர்ன்றதுனால கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, நைட்டு ஒரு விடிய அதாவது ஒரு 3 மணி குளிர் உச்சத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, டேக் நிறைய போயிட்டே இருக்கு. அதுல வந்து ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு. அவர் அதுல ஒரு நல்ல ரோல் பண்ணிருப்பாரு, நிறைய படங்களை நீங்க பாத்துருப்பீங்க. அவர் வந்து குளிர்ல அவரே பாவம் நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. முடிஞ்சா போய் ரூம்ல போய் நல்லா போத்திட்டு படுத்துடலாம் அப்படின்னா இது டேக்கா போயிட்டே இருக்கு. ஒரு 14 டேக் போனதுக்கு அப்புறம் சரி இது ஓகே ஆயிடும் நினைக்கும் போது இவருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, செட்டுக்குன்னு இன்னும் ஒரே ஒரு 1 மோர் போயிடலாம். சரி ஒரு 1 மோர் அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவரு நேரா வந்தாரு. இந்த ராமதாஸ் சார் வந்துட்டு உன் நடிப்பை தாங்க சக்தி என் உடம்புல இல்லை, தயவு செஞ்சு இதோட முடிச்சிரு, என்னால முடியல அப்படி சொல்லிட்டாரு. ஆமா ஆமா. ஸோ அந்த டேக் போகும்போது அது எல்லாரும் பயங்கரமா சிரிச்சு, பட் அவரு அதுக்கு அஃபண்ட் ஆகவே இல்லை. ஏன்னா எனக்கு புதுசு தான் அது, புரியுது அவங்களுக்கு. இப்போ என்ன கொண்டு போய் கிரிக்கெட் விளையாட விட்டுட்டு நீ வந்து இந்த பால் லாஸ்ட் பால் 6 அடிச்சா நம்ம அடிக்க மாட்டோம், ஏன்னா அது நமக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, நமக்கு இது தேவையில்லாத வேலைன்ற மாதிரி. பட் நல்ல ஒரு ஜாலியாக சிரிச்சு அந்த குளிர்லையும் அந்த டயர்ட்லையும் எல்லாரும் பயங்கரமா சிரிச்சு. அப்புறம் தான் அது என்ன டேக்கு அப்படின்றத பார்த்தா டைலாக் கூட இல்லை, நடந்து வர்றது கரெக்டாக நடந்து வரல அப்படிங்கிறதா அப்படின்னு ஒன்னே. சரி ஏன் எப்படி நடந்து வந்தாருன்னு கேட்டேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த கால் எடுத்துக்கும்போது கை இந்த பக்கம் போகல, அவருக்கு ஒரே சைடா போகுதுன்றாரு. எப்படின்னா இப்படி என்னடா புது விதமான வியாதியா இருக்கு, இந்த ட்ரெயின்ல இது போகலையா அந்த மாதிரி இப்படி நடந்து வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கணும், யாருக்கும் தெரியாது இல்லையா, யாரை வேணா இருக்கலாம். வீடியோ பார்த்தோன்னா நடந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படியா நடக்கிறோம் அப்படின்ட்டு நல்லா தானே இருக்குது. ஏன் சார் அஜய் சார், அதாவது நீங்கள் நிறைய படங்களில் ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டராக நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் வந்து ஒரு சார் கேரக்டர் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இந்த ஃபிலிம்லேயும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய கேரக்டர் அண்ட் வந்து எப்படி நீங்கள் இந்த கதைக்குள்ளே வந்தீங்க? டேரக்டர் வந்து எனக்கு மோர் தென் 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ நாங்கள் நிறைய வந்து நாங்கள் விஜய் சார்கிட்ட வந்து அன்அஃபிஷியலாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. பிகாஸ் ஸ்டோரி டிஸ்கஷன் ஆமாம் அண்டர் ஆஃபீஸர்ஸ் மாதிரி சார் கூட தான் இருப்போம். எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், சார் கூடவே இருப்போம். ஸோ ட்ராவல் பண்ண நிறைய கதை பேசுவோம், நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம். இந்த படம் வந்து சிக்ஸர் படம் பண்ணார் வைபவ். ஸோ அதுக்கப்புறம் நல்லா போச்சு அந்த படம். அது வந்து என்ன சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நானே ஃபஸ்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட, ஒரு ஜாலியாக ஒரு காமெடி படம் பண்ணிட்டு இவ்வளோ சீரியஸாக ஒரு கதை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். இப்போதான் சொன்னார், இல்லைண்ணா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணிட்டோம், திருப்பி அதே எதுக்கு பண்ணணும், கண்டிப்பாக நம்மளுக்கும் எதனா வேலை கொடுக்கணும்ல. ஸோ அதனால் வந்து சீரியஸாக ஒன்று பண்ணலாம்னு சொல்லி இந்த ஜானர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சும்மா லைன் சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு லைன். ஓகே, இவ்வளோ ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க கதையில், இவ்வளோ சூப்பராக இருக்கே, தயவு செஞ்சு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சார் யார் காஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வச்சுருந்தாரு. ஓகே, என்னன்னா சதீஷ் ப்ரோ வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு புரியல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சொன்னார், இல்லை ரெகுலராக ஆட்களை வச்சு அவங்களே வச்சு பண்ணோம்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும், அவங்களுக்கு சேம் மசாலாவாக இருக்கும். சிலது வந்து மாற்றி பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்க பார்க்கும்போது வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அது இல்லாமல் வந்து இதில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கணும். ஸோ ஃபேஸ் வந்து உண்மையில ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் தான். பாருங்கள், அது வெளியே தெரியுது பாருங்க போஸ்டர். ஓகே, ஜாலியாக பேசுறது சீரியஸாக சொல்லிட்டு இருக்கோம். ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் தான். அவரோட பாப்பா இருக்காங்கல்ல, சேம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் முகம். ஸோ அந்த குழந்தை முகம் அது. ஸோ அந்த குழந்தை முகம் வந்து எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து சிக்கரார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சிக்கரார் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு ஃபேஸ் இருந்தால் தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து சூப்பர், நல்லா செமையாக யோசிச்சிருக்காரு, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சூப்பர், இது வந்து கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்போ தான் சொன்னார், இது யார் பண்ணுறது இது கேட்கும்போது டக்குன்னு ஒரு கேரக்டரை சொல்லி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்
ஓகே அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, ஒரு நல்ல கதையில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல கதையில் பெரிய கேரக்டர் சூப்பர். படத்தில் தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து அதில் இவர்கிட்ட ஒரு நல்ல இதாக நான் பார்த்தேன்னா, ஒரு சீன் வந்து 10 நிமிஷம் ஒரே ஷார்ட் 10 நிமிஷம். அதில் வந்து இப்போ நடிப்பு அஃப்கோர்ஸ் நாங்களாம் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது, அது ஓகே நாங்கள் இதான். பட் அதில் அவருக்கு இருந்த பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ போய் ஒரு இடத்துல நின்று ஒரு யோசிக்கணும், தம் வச்சுட்டு யோசிக்கணும். அது வேறு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரே ஷர்ட்டில் கரெக்டாக முதல்ல பார்த்தோம், அதுவே பிரச்சனை. அங்கேருந்து வந்து ஒரு சாவி எடுத்து திருப்பி அதை கொண்டு போய் ஒரு லாரியை கொண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து நிறுத்திட்டு திருப்பி உள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும் ஒரே ஒரு ஷாட்டுக்குள்ளே. ஸோ அதை வந்து அதுவே பெரிய விஷயம் தான் மாஸ்டர். ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு உடனே பயம் வந்துடும். 10 நிமிஷம் ஐயோ போச்சுறா இங்கே எங்கேயா தப்பு பண்ணிடுவோம். முதல் நிமிஷத்துலேயே தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, 9வது நிமிஷத்தில் ஒரு தப்பு பண்ணோன்னா மறுபடியும் எல்லாரும் அதை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவுமே செமையாக பண்ணியிருந்தார். அண்ட் கேரக்டராகவே சூப்பர் கேரக்டர். இந்த படத்துக்கு அப்புறம் உண்மையிலே நான் தான் சொன்னேனே, என்னை விட இந்த படத்தில் மிக நல்ல 2 பேர் நல்ல ரோல்னா இவருக்கும் பாவல் இருக்கார்ல, அவர் அதில் அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கும் சதீஷ் ப்ரோ, அவருக்கு என்னன்னா அவர் ரொம்ப ரொம்ப புதுசான, எனக்கு எப்படி இது சம்மந்தமே இல்லாத ஒரு புது விதமானதோ அவருக்கும் மிக புதுசான ஒரு ரோல் தான். ரமணால் அந்த இவர் யோகி சேது சார் பண்ணியிருப்பார், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல பேர் வரும் இல்லை. அவர் சொன்னார் என்னை விட அது இவங்க 2 பேருக்கு தான் நல்லா இருக்கும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற ஒரு இது இருக்குல்ல, கண்டிப்பாக அதுதான் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டருக்கான ஒரு சீரியஸாகவே. ஒரு படத்தில் வந்து இவ்வளோ இடத்த வந்து ஒரு ஹீரோ கொடுப்பாங்களா கூட நடிக்கிறவங்களுக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பட் அப்படின்னா அவர் வந்து அந்த கதையில எவ்வளோ தெளிவாக இருப்பார். கண்டிப்பாக. ஸோ அதுதான் அந்த கதை அப்படின்றதுல எவ்வளோ தெளிவாக இருப்பார் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்காத ஒரு சதீஷ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நாங்களே படம் வந்து முடிஞ்ச உடனே போட்டு பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு சூப்பர், அதாவது என்ன அவர் நினைச்சாரோ அது வந்து வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து என்ன சொன்னாங்க, ரிலீஸ் டைம்ல வந்து இந்த படம் வருது, பெரிய படம், அந்த பெரிய படம் வருது எல்லாம் சொன்னாங்க. வரட்டும், எந்த படமும் வரட்டும், இந்த படம் கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். ரீச் இல்லை, நல்ல படம். இது ஒரு நல்ல சினிமா. இது வந்து ஒரு மசாலா கமர்ஷியல் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே படத்துல பாட்டு கிடையாது. பாட்டில் இந்த சென்ஸ் கமர்ஷியலான பாட்டுகள் இருக்காது. தேவையான இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரா தான் இருக்குமே தவிர தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சட்டிலா இருக்கும் படம். ஒரு மலையாள படம் மாதிரி இன்டென்ஸ் த்ரில்லர். இது நீங்க வந்து சீட் எட்ஜில் உட்காந்து படம் பார்ப்பீங்க. சும்மா எல்லாம் சொல்லுவாங்க இது சீட் எட்ஜில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீங்க சீட் எட்ஜில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த படத்தை அடுத்த இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீரியஸாக டெல்லிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம். கிளைமேக்ஸில் நீங்கள் வந்து அழாமல் வெளியே போகவே முடியாது இந்த படத்தில். இல்லைன்னா கில்லுவோம். சொன்ன மாதிரி கூட ஒரு 5 படம் வருது இல்லையா. நான் அந்த படம் பார்க்கல, பட் உண்மையாக சொல்கிறேன், அந்த 5 படமும் எங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன். அந்த மாதிரியான படங்கள் தான். அதையும் போய் பாருங்க தியேட்டரில். ஏன்னா எங்களுக்குலாம் வந்து அப்படியே ஒரு பல லட்சம் பேர் பார்க்க வேண்டிய இது இல்லை. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு கணிசமான பேர் பார்த்தாலே தான். அதே மாதிரி அந்த படமும் பார்த்து அதுவும் ஹிட் ஆகி நாளைக்கு அவங்களும் ஹாப்பியானாங்கன்னா அதன் மூலமாக ஒரு 4-5 நிறைய ஹீரோஸ் கிடைப்பாங்க, நிறைய டைரக்டர்ஸ் உருவாவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்தையும் பாருங்க, நம்ம படத்தையும் பாருங்க. இப்படிலாம் யாராச்சும் சொல்லுவாங்களா ப்ரொமோஷன்ல? பாத்தீங்களா, இதுக்காகவே வந்து சட்டம் என் கையில் வந்து அதுக்காக தான் சொன்னேன். அந்த விட்டு கொடுக்குற மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து கண்டிப்பா நல்ல படம். அந்த பாசிட்டிவ் வைப் எங்க இருக்கோ அந்த இடம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா என்னோட ஸ்பேஸ் யாருக்கும் விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. என்னோட ப்ரொமோஷன்ல நான் மற்ற படங்களுக்கும் சொல்றேங்கிறதே பெரிய விஷயம். இவங்க கூட இல்லைன்னா யாருமே அதான் நான் என் லெவலுக்கு சொல்றேன். நான் காஞ்சூரிங் அனுப்பலையும் அது எனக்கு நடந்தது. நான் இதா இருந்தாலும் என்னை சுற்றி இருந்தவங்க தான் அந்த படத்தை எல்லாம் பெருசாக கொண்டு போனது. அது நான் ஆக்ட்ரஸாக சொன்னோன்னா சரண்யா அம்மாவா இருக்கட்டும், விடிவி சார், ஆனந்தராஜ் சார், எல்லாமே கிங்ஸ்லி, நாசர் சார் எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் டைரக்டர் அவங்கலாம் சேர்ந்து தான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை கொண்டு போய் அந்த நல்ல இடத்துல வைக்கணுங்கிறது தான். அண்டு சட்டமின் கையில் சினிமாவை மட்டும் ப்ரொமோட் பண்ணல, சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம செட்டுக்கு வந்து இப்போ VS ராகவன் சார் வந்து சட்டம் என் கையில் பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து பேச போகிறாங்க. சரிங்களா? VS ராகவன் சார்ட்ட பேசிடலாமா? எத்தனை மைக்கு உங்களை நோக்கி வருது? சட்டம் என் கையில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் ஆனீங்க? பொதுவாக VS ராகவன் சார் வாய்ஸை வந்து கொஞ்ச நாளாக நானே மறந்து போயிருந்தேன். ஆனால் நான் மறந்தாலும் நீங்கள் எல்லாரும் விடமாட்டீங்க போல இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இதை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. சட்டமென் கையில் தம்பியோட சிக்ஸர் படம் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நகைச்சுவையாக ஒரு ஃபேமிலியோடு போனால் சிரித்து சந்தோஷப்படலாம். ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அப்பேற்பட்ட ஒரு படத்தை கொடுத்த ஒரு இயக்குனருக்கு வந்து அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அதனால் பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், அண்ணா உங்களுடைய சிக்ஸர் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த கான்ஃபிடென்ட்லேயே நீங்கள் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுங்கண்ணே, ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன். ஸோ அதனால் இவர் ஐ எம் வெயிட்டிங்னு எனக்கும் சேர்த்தே ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு.
அதை சொன்னதுனால கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் கொடுத்துருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். மிமிக்ரி தான் உங்களை வந்து வேற லெவலுக்கு இப்போ வரைக்கும் கொண்டு இல்லை ஆக்சுவலாக கவுண்டர் தான், மிமிக்ரிங்கிறது ரெண்டாவது தான். ஆனால் அவர் ஆள் பார்த்தா அது நேராக பார்க்கும்போது அந்த இதுவே இருக்காது. பொதுவாக கவுண்டர் இப்போ நீங்கள் கவுண்டர் பண்ணி சார் எங்கே பார்த்தாலுமே அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாரு இல்லை, பட் இவர் மற்றபடி இங்கே இதுவாக இருப்பார், பட் அங்கே போனால் அப்படியே மாறி வேற ஒரு வருஷனாக வந்து நிற்கிறாரு. அதாவது சட்டம் என் கையில் நீங்கள் என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஒரு சின்ன ஒரு சீரியஸான கேரக்டர். அண்ணா சொன்ன மாதிரி தான், ரமணா படத்தில் யுகி சேத்து சார் பண்ணியிருக்காருல, அது வந்து பெரிய கேரக்டர். இது வந்து ஒரு சின்ன கேரக்டர், அதோட ஒரு லைட் வெர்ஷன் மாதிரி லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதில் வந்து நல்லா பண்ணியிருந்தேன்னா அது கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு தான் சேரும். அவரோட ஆக்டிங்கை பற்றி சொன்னாங்க, அவர் சொன்னதை நான் அப்படியே வாங்கி பண்ணிடுவேன். கண்டிப்பாக கேபிஓ சதீஷ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் வந்து சட்டம் என் கையில் நடித்த சதீஷ் 2 சதீஷ் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அது வந்து எனக்கு வந்து பெரிய கிரெடிட்ஸு. ஆனால் அண்ணன் வந்து யோசிக்கணும் என்னன்னா, இப்போ நான் எங்கே போனாலுமே வந்து காலேஜில் எல்லாம் நான் எங்கன்னா ஷோக்கு போகும்போது ஃபுல்லாக உங்களுடைய ரெக்கார்ட்ஸை பேசிடுவாங்க. பேசிட்டு சதீஷ் அவரை வெல்கம் பண்ணுறேன். நானா இத்தனை படம் பண்ணியிருக்கேனா? இல்லை பேசிக்காக உங்களுக்கு 2 பேருமே தெரியல அப்போ இல்லையா? இல்லைண்ணே, ஃபுல் லிஸ்ட்டு எடுத்து எனக்கு நம்ம படிப்பு இவ்வளோ படம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் அண்ணனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். போகிற இடத்துலாம் ப்ரொமோஷன் தான். நடுவில் நீங்க அப்படியே வாக் பண்ணி போவீங்க. ஆமாண்ணே, அப்புறம் மேடையில் போய் சொல்லணும்ல, இல்லைன்னா திட்டுவாங்கல்ல, அப்புறம் நான் சொல்லிடுவேன் இதெல்லாம் அந்த சதீஷ் வந்து. சட்டம் என் கையில் வந்து சதீஷ் சார் வந்து ஹீரோவா இல்லை வில்லனா? எனக்கு டவுட் வருது. வில்லன் தான், ஹீரோ கம் வில்லன். ஏன்னா சில இடங்கள்ல அவர் டிராவல் பண்ணும்போதே ஒரு ஹீரோனா வந்து ஒரு பொறுப்போடு போற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஹீரோயிசம் ஒரு வில்லனிசம் லுக் வந்து அதில் வருது. கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுதான் கதை. ஹீரோவா வில்லனா, இல்லை இவர் ஹீரோவா வில்லனா, பாவலா, கேபி சதீஷ் கூட வில்லனா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஆக்சுவலி இல்லை, ஆமாம் வில்லத்தனம் 2 இடத்துல பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான், அவரும் வில்லனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நாங்கள் 20 தான் நாங்கள் பார்த்தாகணும். ஆமாம் அப்படிலாம் இல்லைங்க, அவ்வளோ பில்டப் கொடுத்து கட்டப்பா வந்து அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அதனால அப்படி பாருங்க அப்படிலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சட்டம் என் கையில்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கீங்க. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். என்ன டைட்டில் அது? போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு கதை ஒரு மாதிரி விஷயம். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் தான் சட்டம். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சட்டத்தை கையில் எடுத்துப்பாங்க. அது சரியாக எடுத்திருக்காங்களா தப்பாக எடுத்திருக்காங்களா, இல்லை அடுத்தவங்களுக்கு அந்த சட்டத்தை கொடுத்துட்டாங்களா, இல்லை அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றது தான் கதை. ஸோ அதனால் எனக்கு இப்போ தான் தெரியும் சொல்லும்போது. புதுசாக ஏதாவது இருக்கணும். நாங்கள் ஏற்காடு ஒரு காடு, அதுக்கு நடுவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஃபுல் மிஸ்ட்டு, அப்படியே தான் படம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லொக்கேஷனாகவே கொஞ்சம் புதுசாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் யூஸ்வலாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேருந்தே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே புதுசாக இருக்கட்டுமே. ஜென்ரலாகவே ஒரு பேய் படம் போது மைண்ட் செட்டாகவே இப்போ ஒரு சென்னையிலேயே நடக்கிறதுக்கும் ஒரு மலையில் நடக்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பயம் இருக்குல்ல, காடு மலை அந்த மாதிரி இது ஒரு கொடூரமான ஒரு போலீஸ் ஸ்டேஷனுங்கும் போது அது ஒரு அந்த இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது இருக்குன்றதும் ஒரு ரீசன் தான். படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த சில்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி அந்த படம் பூரா அதுவும் இருக்கும். தியேட்டர்லலாம் ஏசி தான் இருக்குது, அதனால ஈஸியாக கணக்கு நிறையா வச்சு அதில் வந்து இந்த டைட்டில் அப்படி தான் சட்டமன் கேள்வி வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி ஏதோ டிவி பார்த்துனே இருக்காங்க, திடீர்னு வந்து சேனலில் ஓடிட்டு இருக்குது, ஒரு சேனலில் ஓடிட்டு இருக்கும்போது அங்கே வரும்ல டைட்டில், அதனால பார்த்தாங்க, திடீர்னு என்ன சட்டமன் கேள்வி டிவியில் போட்டான். அது பழைய படமா அந்த டைட்டில், ஓ உங்கள் டைட்டில் தான் அதுக்கு வச்சாங்களாமா, அந்த டைட்டில் தான் நாங்கள் வச்சோம். நல்ல வேலை என்ன கமல் சார் கூட நடிச்சிருக்கிறாரு கேட்காம பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வரீங்க. அதாவது ஒரு படத்துக்கு வந்து சாங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இல்லை ஏன்னா நாங்கள் வைக்கல, நீங்கள் சாங் வைக்கல, பட் வந்து மியூசிக் தான் அந்த ட்ராவலை கரெக்டாக கொண்டு போகும், அந்த கிராஃப் வந்து கரெக்டாக போகும். பட் மியூசிக் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு? ஏன்னா ஒரு ஹீரோயின் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வந்து ஹீரோயின் இல்லைன்னு யார் சொன்னாங்க? ஹீரோயின்னா ஒரு கேரக்டர் இருக்காங்க, பட் இவங்க ஹீரோயினா இருக்கலாமே, இருக்கலாமா? கதையில இருக்கலாம். ஓகே, அப்ப கதையில இருக்கு ட்விஸ்ட். இருக்கலாம், ஹீரோயின் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஓகே, டெப்தா உள்ள போகல, பட் மேலோட்டமா சொல்றேன். மியூசிக் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அதுதான் கொண்டு போகும். ஸோ மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, யார் பண்ணியிருக்காங்க, அதை ரிவீல் பண்ணுங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஜோன்ஸ் ரூப்பர்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நிஜமாவே சும்மா பேசணுன்றதுக்காகலாம் இல்லை, படம் எப்படி இருக்கோ அது ஓகே, பட் வெளியில் வரும்போது எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு 100% சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஜோன்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். செப்டம்பர் 20th வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க, பட் இது வரைக்குமே நீங்கள் அந்த கிளிம்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் ப்ரொமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது? இல்லை டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்கும். இன்னொரு மேபி இன்னொரு 2-3 டேஸில் வந்துடும். இன்னொன்று அஃப்கோர்ஸ் கோட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறது வந்து கோட்டை பற்றி மட்டும்தான். நானே
இருந்தாலும் கோட்டை தான் போய் பார்த்துன்னு இருப்பேன். அதனால அது கொஞ்சம் கோட் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கில் பண்ணலான்றது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ பண்ணிடுவோம் இன்னும் 2-3 நாளில். ஓகே, படத்தோட ப்ரமோஷன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து சார் எடுக்கல அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருந்தாலும் உங்களுடைய சைடு நான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். சைக்கிளில் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எப்படி தோணுச்சு? இல்லை, அது அவர் பண்ண ஐடியா தான். அது என்ன மேட்டர்னா, அவர் அதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்காரு போல. அவர் வந்து அதை பண்ணிட்டு நடுவில் அவருக்கு பெருசாக இதாகாமல் அந்த சைக்கிள்லாம் வித்துட்டு வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி போயிட்டாராம். பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு பண்ணதை வந்து நான் என்ன பண்ணேன், எடுத்து ஒரு இதாக போட்டு விட்டேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொமோஷன் அதில் அடங்கியிருக்கு. போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல இதாகிட்டு இப்போ நம்ம படம் இல்லாமல் நிறைய கடைகள் அது இதுன்னு பயங்கரமாக இது வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சதீஷ் சார் நடிச்ச சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வர செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய பொண்ணும் நீங்களும் பண்ற வீடியோஸ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. ஏன் நீங்க சட்டம் என் கையிலோட ப்ரொமோஷன் பொண்ணுகிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாமே? ஆமாமா, கண்டிப்பா மற்ற படங்களுக்கு ஆமாமா இதுக்கும் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா 2 பேரும் இருக்கோம். அதனால கண்டிப்பா வந்து அவளும் ஜாலியா பண்ண வேண்டியதுதான். ஓகே, அடுத்தடுத்த படங்களும் வந்து நீங்க அதாவது இது வரைக்கும் காமெடியாக நடிச்சாச்சு, இது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் எல்லா ரோலும் பண்ணுவேன், லாஸ்ட் டைம் போதும்னு ஒன்றும் இல்லவே இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது போதும்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மனோரமா மேடம்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான படங்கள் அவங்க நினச்சிருந்தாலும் அவங்க இது பண்ணியிருக்க முடியுமா? ஸோ அது அந்த போதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள் தான். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜேனர் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு இந்த படமும் அந்த படம் ஓரளவுக்கு நல்லபடியாக ஓடிச்சுன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சில மியூம்ஸ் வந்து பயங்கரமாக கொஞ்சம் உங்களுடைய போஸ்டர் வரும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆமா, நான் என்ன பண்ணி விட்டோம். இல்ல பார்க்கல நான் என்னன்னே தெரியாது, சும்மா சொல்றேன். இந்த மீம் ஆக்சுவலாக என்னன்னா, அது வந்து ரைட் மெர்சலாவும் இருக்கட்டும், கத்தியாவும் இருக்கட்டும், துப்பாக்கி 3மே சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரியான ட்ரெண்ட் செட்டர் படங்கள். ஸோ அதனால எங்களுக்கு இந்த வகையில் நாங்கள் வந்து அவங்க 99-100 அப்படின்னா நாங்கள் ஒரு 22வது இடத்துல இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். அந்த பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறேன். ஆனால் சூப்பர் கம்பேரிசன். மீமை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆஃப்டர் கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் எஸ்கே கிட்ட கொடுத்த துப்பாக்கி இங்கே வந்துச்சோ அப்படின்னு ஒரு அவர் வந்து அந்த துப்பாக்கி ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ ஏன் இடத்துக்கு வந்துட்டு போறாரா? நான் பல இன்டர்வியூல சொன்னேன், இப்பவும் சொல்றேங்க, விஜய் சார்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க். அவர் இடத்துக்கு யாருமே போக முடியாது. பட் சிவகார்த்திகேயன் அவரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்காரு, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை நோக்கி நிறைய பேர் போவாங்க. மேபி என்னது மேபி நீங்க வரீங்களா ப்ரோ எனக்காக? ஸோ என்ன மாதிரி அவரு ஒருத்தர் வராரு, நாங்க ஒரு 4-5 பேர் அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்போதைக்கு அந்த துப்பாக்கி இங்க இருக்கு. அது சும்மா டம்மி துப்பாக்கி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 2 போஸ்டர்ஸ். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்டுங்க. இது நீங்க ரெடி பண்ணல? நான் ரெடி பண்ணல, இது அவங்க ரெடி பண்ணலப்பா. இந்த போட்டோ மட்டும் தான் நான் எடுத்து போட்டேன். இது நான் எடுத்து போட்டது தான், 2 பக்கத்துல இருக்குன்றது மிகப்பெரிய பெருமை இல்லையா? அதனால என்னன்னா, அவரை பார்த்து தான் வளர்ந்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது கண்டிப்பா விஜய் சாரை பார்த்து தான். ஸோ அப்படி இருக்க வளர்ந்து வந்த ஒருத்தனுக்கு அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதே மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தான். அந்த ஒரு மனசுலையும் இடம் கிடைச்சி, உண்மையிலேயே நெஞ்சில் குடியிருக்கும்ல நானும் ஒருத்தன், கண்டிப்பா குடியிருக்கிறேன் நானும் அங்கே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவரோட பேனர் இருக்கும்போது பக்கத்தில் என்னோட நம்ம படத்தோட பேனர் இருக்குன்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மொமெண்ட் தான். அதுக்கு கண்டிப்பாக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அதோட அதிகமாக கண்டிப்பாக விஜய் சார் தான் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் அப்படி தான் சொன்னேனே, கூட இருக்கிற எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணுன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமுடையவர். அடுத்து கிளிம்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க, பண்றப்ப கூட எனக்கு அப்படி இல்லையேன்றீங்களா? ஆமா, நீங்க எனக்கு இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். அதான் ஓகே, நம்ம நண்பர் அவருக்கும் ஒரு பெரிய ஆக்ஷன் படமா அது இருந்துச்சு, மாவீரன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அதுவும் ஒன்று. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி போறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் எப்படி விஜய் சாருக்கு சொன்னோம் அதே மாதிரி இதை பார்க்கும்போது நிச்சயமா அவர் என்னோட அதிகமாக சந்தோஷப்படுவார், எஸ்கேவும். ஓகே, இப்போ வந்து நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் வந்து லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளிம்ஸை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அதான் இந்த இந்த கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாரையும் விட கரெக்டான ஆப்டான ஒருத்தர்னா சூரியன். ஏன்னா அவரும் அதே மாதிரி தான் ஒரு காமெடியாக பண்ணி ஹீரோ ஆகிறது வேற. பட் அவர் அந்த மாதிரி ஒரு மாஸ், ஐ மீன் லைக் மாஸ்ன்னு சொல்கிறதோட உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷனாகவும் சரி, ஒரு ரொம்ப சீரியஸான நோட்டில் நடித்த படமாக இருக்கட்டும். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆளாக அவர் தான் தெரிஞ்சார். நான் இந்த டிசைட் பண்ணவொடனே முதல்ல அவருக்கு தான், அவருக்கும் அதை மைண்ட் தான் இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்ட உடனே தம்பி சூப்பர், நான் எல்லாம் வார்த்தைகள்லாம் போட்டு நானே பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஒரு கருடன்லாம் எப்படி ஒரு மூடில் இருக்கும்ல, நான் சொல்கிறேன் அந்த மூடு சொல்கிறேன். கருடன், ஈவன் மகாராஜா, அந்த மாதிரியான ஒரு மூடில் தான் இந்த படம் இருக்கும். அது ஆக்சுவலாக அதெல்லாம் சூப்பர் படங்கள் தான். அந்த லெவலுக்கு நான் கூட நான் சொல்ல, அந்த மூடில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பர். சார், சட்டம் என் கையில் வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும், இந்த விஷயத்துக்காக ஆடியன்ஸ் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் 1 லைன் டேக். யூஸ்வலாக பார்க்குற த்ரில்லராக இருக்காதுங்க. ஓகே, நீங்கள் ஒரு மலையாள படத்தை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறீங்க, மலையாள படம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதை நாங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது எந்த விதத்துலேயும் உங்கள் காசு வேஸ்ட் ஆகாது. அந்த 2 hours நீங்கள் ஒரு
டீசெண்டான ஒரு த்ரில்லர் பார்த்துட்டு போகலாம். எந்த கேரக்டர்லயாச்சும் வந்து சட்டம் என் கையில் பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு சட்டம் என் கையில் நம்மளுடைய பிரதரோட படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய நாங்கள் பேசியிருக்கோம். பட் இந்த படம் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாய்ஸோட இந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே பயங்கரமாக இருக்குது. சரி, இருந்தாலும் இன்னொரு வாய்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார். இது வந்து சட்டமையின் கையில் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம். தம்பி சொன்ன மாதிரி கேரளாவில் வந்து நிறைய படம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சான்ஸே கிடையாது. ஸோ அந்த முயற்சியை வந்து நம்ம பாராட்டணும். அதே மாதிரி தம்பியோட சிக்ஸர் படத்தை பாருங்கள். ரொம்ப ஜாலியான ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம். சார் சொல்லுங்க. இல்லை சார் ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ப்ரொமோட் பண்ண சொன்னால் 4 வருஷம் ரிலீஸ் ஆன சிக்ஸருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்களே சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு தலைவர்னா அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. தலைவர் மாறி நம்ம பேசுகிறோன்றதுனால அது டக்குன்னு வரலைங்க, மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் வந்து சட்டம் என் கையில் அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் சொல்லி அந்த ஆண்டோனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணா வரட்டா கண்ணா. தேங்க்யூ. அதே சார், சட்டம் என் கையில் வந்து செப்டம்பர் 20th வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 1 லைன் டேக்ல தான் நீங்கள் சொல்லணும். ஒரு நல்ல படத்தை ரிலாக்ஸ்டாக தேட்டருக்குள்ளே வாங்க, படத்தை பாருங்கள். சர்ப்ரைஸான ஒரு த்ரில்லர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கதையின் நாயகன் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் சட்டம் என் கையில் மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். ஒரு த்ரில்லர் விரும்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ட்விஸ்டெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கும் சொல்லி படம் பார்க்க வைங்க. இந்த மாதிரி படம் ஜெயிச்சுதுன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறையா புதுசாக வரவங்களுக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. லவ் யூ ஆல். கண்டிப்பாக இதே எனர்ஜியோட ஃபில்மும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். செப்டம்பர் 20th வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ்.